செத்து போன எப்படா திரும்ப உயிரோட வர முடியும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை அந்த ஆனந்தனுடைய ஏற்பாடா இருக்கலாமோ? நேத்து வந்த ஆனந்தனுக்கு செத்தவன் எப்படா தெரியும்? அது அவன் ஏற்பாடா இருக்காது. வா ஆனந்த். உன் மாமாவை பாத்தியா? இப்பவாவது உனக்கு நம்பிக்கை வந்ததா? அத்தனை பேர் முன்னாலையும் கண்கட்டி வித்த காட்டி ஆட்களை ஏமாத்துறது இருக்கட்டும். சொல்லுங்க, எங்க மாமா மாதிரி யாரை ஏற்பாடு செஞ்சீங்க? ரேகா, நீயா சொல்லு, யார் அந்த ஆள்? நீ எதுக்காக பிரதீப்பை கொலை செய்ய முயற்சி பண்ண? ஆனந்த், ரேகாவை ஏன்பா தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னோட மாமா இங்கேயே தான் இருக்காரு. அவர்கிட்டயே எல்லா விவரங்களையும் கேள. இன்னுமா எனக்கு வேடிக்கை காட்டுறீங்க? அந்த ஆள் யாருங்கிறத சொல்லித்தான் ஆகணும். என்னை ஏமாத்த முடியாது. ஆனந்த், கத்தி எரியறதுல கை தேர்ந்தவன், எத்தனை பேரா இருந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய திறமை உள்ளவன், துப்பாக்கியினால குறி தவறாம சுட தெரிஞ்சவன். அப்படிப்பட்ட உனக்கு விஷயங்களை புரிஞ்சுக்க எப்படி குறி தவறி போச்சுன்னு தான் எனக்கு புரியல. ஆனந்த், ஆமா, என்னடா ஆனந்த், இன்னுமா செத்தவன் எப்படி வந்தான்ற சந்தேகம்? நான் என் கையாலதான் கொள்ளி வச்சோமேன்னு பாக்குறியா? நீ கொள்ளி வச்சது வேற யாருக்கும் இல்ல, உன் மாமனுக்கு தான், என் அண்ணனுக்கு. அண்ணனா? ஆமா ஆனந்த், இறந்து போனது என் அண்ணன் ராஜகோபால். நான் அவனும் ரெட்ட பிறவிகள். சின்ன வயசுல இருந்தே வறுமையில வாழ்ந்ததுனால பணம் சம்பாதிக்கணும்ன்ற வெறியில என் அண்ணன் குடும்பத்தை விட்டே மலையாவுக்கு ஓடிட்டான். ஓடி போன அவனுக்கு அதிர்ஷ்டம் பக்கபலமா இருந்தது. மெட்ராஸ்லயும் மலையாவிலையும் நிறைய சொத்துக்களை சேர்த்தான். பணம் அவனை சொந்தம் பந்தம் ஒன்னையும் என்னையும் கூட மறக்கும்படியா செய்துச்சு. நானும் அவனை மறந்துதான் இருந்தேன். ஆனா திடீர்னு ஒரு நாள் அவன் மெட்ராஸுக்கு வந்திருக்கிறதாகவும் அவசரமா என்ன பார்க்கணும்னு ஒரு ஆள் மூலமா சொல்லி அனுப்பியிருந்தான். நான் அங்க போயிருந்தேன். ராஜு, வாடா வேணும், ஏன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தம்பி உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூப்பிட்டு அனுப்புறியா? இதை விட கடுமையான கேள்வி கேட்பேன்னு எதிர்பார்த்தேன். நீ வேணும், நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நீ எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது நான் நினைக்கிறேன். உனக்கு தெரியாது. 2 வயசு கை குழந்தையை வச்சுக்கிட்டு அக்கா வறுமையில வாழ்ந்தது உனக்கு எப்படி தெரியும்? அவன் பட்டி இறந்தே செத்த கொடுமையை உன்னால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஆமா வேணும், தாயில்லா பிள்ளைகளா இருந்த நம்ம தம்பி தம்பின்னு கட்டி காப்பாத்தின அந்த அக்காவை கூட நான் வாழ வைக்காம போயிட்டேன். நான் செய்த தப்புகளுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிடறான்னு கேட்கறது கூட எனக்கு வாயில்லை. ஆமா, நம்ம அக்கா மகன் ஒருத்தர் இருந்தானே, அவன் இப்ப எப்படி இருக்கான்? என்னுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் அவனுக்காகத்தான் பாடுபட்டு இருக்கு. அவனை காப்பாத்த கடவுள் எனக்கு வருவ கொடுத்துட்டான். அவனு கெட்டிக்காரன் தான். படிப்பையும் விடாம ஓய்வு நேரத்துல வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படியா? வெரி குட். நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சீக்கிரமா விடிவு ஏற்பட போகுது. இப்ப நான் இங்க வந்திருக்கிறது யாருக்கும் தெரியாது. ஒரு சொத்து விஷயமா வந்திருக்கேன். ஹோட்டல் ரூம கூட உன் பேர்ல தான் எடுத்திருக்கேன், தெரியுமா? என்னது, ரூமை என் பேர்ல எடுத்திருக்கியா? ஆமா, காரணத்தோட தான் அப்படி செய்து. பண விவகாரம் யாருடைய குறுக்கு பத்தி விளையாட கூடாது பாரு. வேணும், என்னுடைய முயற்சினால மலையாவில நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன். இருந்தாலும் ஆசை என்ன விடல. என்கிட்ட அங்க மேனேஜரா இருந்த ஒருத்தனை கூட்டாளியா சேர்த்துட்டு இங்கேயும் பிசினஸ் நடத்த சொன்னேன். ஆனா ஆசை அவனை மாத்திரம் விட்டுருமா? கணக்குல கைவரிசை காட்ட ஆரம்பிச்சுட்டான். பேசாம பிசினஸ் நீயே எடுத்துக்கிட்டு என் பங்குக்கு உண்டான பணத்தை கொடுத்துறான்னு சொன்னேன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்ப சொல்லி அனுப்புவான். அதுக்கு தான் நான் காத்துட்டு இருக்கேன். உன் கெட்டிக்காரத்தனத்தை கேட்கவும் நீ பங்கு பிரிச்சு வாங்க போற பணத்தை பார்க்கவும் தான் என்ன கூப்பிட்டு அனுப்புனியா? இல்லடா, வரப்போற பணத்தை வச்சு உனக்கு ஒரு நல்ல ஏற்பாடு செய்யறது தாண்டா உன்னை கூப்பிட்டு வர சொன்னேன். போதுராஜ், இனிமே உன் பணம் வந்து எனக்கு பெரிய வாழ்வை தர வேண்டாம். ஏன்னா எனக்கு வறுமை வேதனையும் ரொம்ப பழகி போச்சு. ஏண்டா நடந்ததையே சொல்லி சொல்லி என்ன சித்திரவதை செய்கிறேன்? டேய், தூக்கத்துல திரும்பி படுக்கிறது தெரியாம போற மாதிரி பணம் என்ன திரும்பி படுக்க வச்சு உங்களை எல்லாம் மறக்கடிச்சிருச்சா? டேய், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. பணம் பணம் நான் அலைஞ்ச காலம் எல்லாம் போய் சொந்த பந்தங்களோட ஒட்டி வாழ துடிக்கிறேன்டா. பழசெல்லாம் மறந்து என்ன மன்னிச்சிரு. ஆள் வந்துட்டான். இப்போ நான் வரேன். தம்பி, நீங்க நான் போறேன். ராஜகோபால் நிரந்தரமா தூங்கிட்டான். இவன் அவன் இடத்துல கொண்டு போய் போட்டுட்டு வா. ஓகே பாஸ்.
ராஜு ராஜு சுதந்திரமா நீந்தி தெரிகிற மீனை கரையில எடுத்து போட்ட மாதிரி உன்னை இங்க கொண்டு வந்து தரையில போட்டுட்டாங்களே ராஜு. என் கண்டத்துல நடந்த சாவை நான் ஏன் தடுக்க முயற்சிக்கிறேன் தான் நினைக்கிறேன். அந்த இடத்துல நான் முயற்சி செய்திருந்தா என்னையும் கொண்டுட்டு அவன் தப்பிச்சிருப்பா ராஜு. அதனாலதான் நான் முயற்சி செய்யல. ராஜு ராஜு உன்னை எப்படி துடிக்க அவன் சாகடிச்சானோ அதே மாதிரி அவனை துடிச்சு சாகணும். என் கையால சாகணும். ஆமா ராஜு, நான் அவனை பழி வாங்க போறேன் ராஜு. அவனை நான் பழி வாங்க போறேன். இது உன் மேல சத்தியம் ராஜு, உன் மேல சத்தியம் ராஜு. ராஜு, இப்ப நீ வேணுகோபால், நான் மலையாவில் உள்ள சொத்துக்கு அதிபதி ராஜகோபால். நீ என் பேரால் ரூம் எடுத்தது ஒரு விதத்தில் நல்லதா தான் போச்சு. என்ன செத்தது வேணுகோபால்ன்றது யாரும் மறுக்க முடியாது. நான் செய்த சத்தியத்தை நிறைவேற்ற புறப்படுறேன். பாய் பாய். பல காலம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்துக்கள் எங்க அண்ணனுக்கு சாவத்தான் தேடி கொடுத்தது. அதையே எந்தவித சிரமமும் இல்லாம வாழ்வா மாத்திக்க நான் நினைச்சேன். எவ்வளவு சுயநலம்! அந்த ஆசையில என் அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்க இல்லையா? அதே கேள்வியை தான் என் அண்ணனுடைய சபத்தை பார்த்து என் மனசு கேட்டது. அது கிடைச்ச பதில் என்ன அனாதையா விட்டு ஓடின அண்ணனை நானும் ஏன் அனாதையா விட்டுட்டு ஓடக்கூடாதுன்றதுதான். மேலும் நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது குழப்பத்துக்கு இடமாயிடக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட கூட சொல்லாம நான் உடனே மலையாவுக்கு ஓடிட்டேன். ஆனா அங்க போன பிறகுதான் என் அண்ணனுக்கு ஒரு மகளும் நோய்வாய்ப்பட்ட மனைவி இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டேன். நடந்த உண்மைகளை அவங்க கிட்ட சொன்னேன். அவங்களை ஆதரிச்சு பராமரிக்க வேண்டிய கடமை எனக்கு அமைதி கொடுத்தது. அதே சமயத்துல பிரதீப் மேல இருந்த பழி வெறி என் நெஞ்சு ஓரத்துல கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது. அதே பிரதீப் தான் என் வாழ்க்கையை பாழ்படுத்தினவன். அவனை பழி வாங்கதான் சிந்தனைக்கு ஓய்வு இல்லாம நாளெல்லாம் தூக்கம் இல்லாம நான் துடிச்சிட்டு இருக்கேன். எதிர்பார்த்தேன்டா, உன் நிலையில தான் நானும் அப்ப இருந்தேன். அந்த சமயத்துலதான் எனக்கு ஒரு சர்க்கஸ்காரருடைய பழக்கம் கிடைச்சது. அவர்கிட்ட நானும் பல பயிற்சிகளை கத்துக்கிட்டு ரேகாவையும் அதுக்கு பழக்கப்படுத்தினேன். சமீபத்துலதான் ரேகாவுடைய தாய் காலமானாங்க. அதுக்கு பிறகுதான் நானும் ரேகாவும் இந்தியாவுக்கு புறப்பட்டோம். வந்ததும் வராதுமா அந்த பிரதீப்புக்கு பயத்தையும் குழப்பத்தையும் உண்டு பண்ண நினைச்சேன். என் முயற்சி வீண் போகல. என்ன பார்த்ததும் பயந்தான் பலமுறை குழப்பத்துல சுட்டான். அவனை பழிவாங்காம நான் சாவேனா? நான் போட்டிருந்தது புல்லட் ப்ரூஃப் ஷீல்ட். துப்பாக்கி தோட்டாக்களால துளைக்க முடியாதது. அடுத்த கட்டம் அவனை பழி வாங்க வேண்டியது. என் அண்ணனை எப்படி துடிக்க சாகடிச்சானோ அதே மாதிரி அவனை துடிச்சு சாகணும். இப்ப நீ என் கூட சேர்ந்துட்ட ஆனந்த், அதனால என் கை ஓங்கிடுச்சு. ஓங்கின கையால அடிச்சு கொல்லணுங்கிறது இல்ல, பிடிச்சு போலீஸ்லயும் ஒப்படைக்கலாம். அத்தா, திருடனா இருந்தா பிடிச்சு கொடுக்கலாம், அயோக்கியனா இருந்தா அடிக்கலாம். ஆனா நாம ஓங்க போற கை ஒரு கொலைகாரனுக்கு தான். ரேகா, பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் பழி வாங்கணும்னு நினைச்சிட்டா அப்புறம் சட்டத்துக்கு மதிப்பே இல்லாம போயிடும். அதனாலதான் நானும் போலீஸ் தயவை நாடினேன். உங்களுக்கு போலீஸ் தயவு இருந்துமா அந்த கூட்டம் வெளியே நடமாடிட்டு இருக்கு? நடமாட்டம் இருந்தா தான் ரேகா தடுமாற்றம் ஏற்படும். எப்பவுமே நிதானமா இருக்கக்கூடிய பிரதீப் எப்ப தடுமாறுவான்னு நான் காத்துட்டு இருக்கேன். அப்போ அந்த பிரதீப் போலீஸ்ல தான் பிடிச்சு கொடுக்கறது தீர்மானம் பண்ணிருக்கிறியா? ஆமா, நீங்களும் அவனை கொலை செய்யணும்னு நினைச்சிட்டா அப்புறம் அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நிறைய இருக்கு. அநியாயமா கொலை செய்யறவ நியாயம் செத்துறக்கூடாது என்றதுக்காக பழி வாங்க நினைக்கிறவங்க நாம. எனக்கு தெரிய வேண்டியது உன்னுடைய இறுதியான முடிவு. நம்ம ரெண்டு பேருடைய முடிவும் பிரதீபை பிடிச்சு கொடுக்கறதா இருக்கணும் நான் விரும்புறேன். ஓகே, நீ பிடிச்ச அவன் கைதி, நான் பிடிச்ச அவன் சவம். நீ உன் வழியில போ, நான் என் வழியில போறேன். தோல்வி யாருக்கா இருந்தாலும் வெற்றி நமக்குள்ளதான். எப்படி